திருமலை அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. இங்க இங்க உங்க இடத்துக்கே வந்திருக்கேன். ஒண்டி கொண்டினாலும் சரி இல்ல ஒட்டு மொத்தமானாலும் சரி. திருமலையில வந்து ஒரு அறவை கடை உள்ளவர். சுல்லான் அப்படிங்கிற ஒரு கதை அமைஞ்ச விதம் எப்படி? சுல்லான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அது ஒரு படமா தெரியும் தவிர எனக்கு மட்டுமே அது என் தம்பியா தெரியும். சார் 100% லோக்கல் ஆல் ஓவர் தமிழ்நாடு கலை. ஒவ்வொரு பாட்டிலையும் தூக்கி நடுரோட்டில் போட்டு உடைக்கிறாங்க. கோவமா தூக்கி போட்டு இப்படி உடைப்பாங்களா அப்படின்னு ரொம்ப கேஷுவலா நம்ம மொத்தமா அடிக்கடி எமோஷன். நான் என்னோட கோபம் வந்து 10% அப்படின்னா என் தம்பியோட கோபம் 1%. அவ்வளோ பெரிய ஒரு லெஜிட் ஆக்டர். ஸோ அவங்க கிட்ட போய் உங்கள் கேரக்டர் வந்து குப்பை வண்டி ஓட்டுற ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்லும் போது அது தெலுங்குல மிகப்பெரிய ஒரு ஹிட். தமிழ்ல ஹிட் ஆகாததுக்கு ரீசன் ஒரு பக்கம் பரமசிவன், இன்னொரு பக்கம் ஆதி. எனக்கு பிரகாஷ் வந்து ஒரு ஜீன்ஸ் ஷர்ட்டும் போட்டு ஒரு அம்மா சொல்லுவாங்க. அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் திடீர்னு இல்லை காணும். எல்லா நாளும் பௌர்ணமியா இருக்க முடியாதுல்ல. அடடா இது இல்லை வாழ்க்கை. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? அற்புதமா இருக்கம்மா. ஓகே சார். குறை ஒன்றும் இல்லை. கண்டிப்பாக சார். கிட்டத்தட்ட பேக் டு ஒர்க்கில் இருந்து பேசணுன்னா கிட்டத்தட்ட திருமலை அப்படிங்கிற ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்து 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ எப்படி இருக்குது? அந்த 21 இயர்ஸ் கடந்து வந்தாச்சு, இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது? ஒரு நல்ல ஆரம்பம், ஒரு நல்ல ஆரம்பம். அதாவது ஒரு புதுமுக இயக்குனருக்கு கே பாலச்சந்தர் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாமம் பவனோட தயாரிப்பு நிறுவனத்தில் முதல் படம் இயக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது எத்தனை பேருக்கு கிடைக்கும் தெரியாது, எனக்கு கிடைச்சது. ஸோ அந்த படமும் சரி, அந்த கதையை கேட்டோன்னே ஒத்துக்கிட்ட திரு விஜய் அவர்களும் திரு எஸ்எஸ்சி அவர்களும் புஷ்பா மேடம் எல்லாமே சேர்ந்து இங்கேருந்து தூரமாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஸ்டார்ட். இட்ஸ் அ குட் ஸ்டார்ட். ஸோ கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆச்சு. ஸோ திருமலை அப்படின்னு டக்குன்னு அடுத்து வரும்போது ஆதி, சுல்லான் அப்படிங்கிற நெக்ஸ்ட்டு ஒரு பிளாக் பஸ்டர் கொடுத்தீங்க. சுல்லான் அப்படிங்கிற ஒரு கதை அமைஞ்ச விதம் எப்படி? அதாவது திருமலை படம் பார்த்தவங்களுக்கு, என்ன தெரிஞ்சவங்களுக்கு என்னோட பாதிப்பு நிறைய அந்த படத்தில் இருக்கும். ஓகே. நான் எப்படி கோவப்படுவேன், எனக்கு எப்படி ஒருத்தரை எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், இது மாதிரி நிறைய விஷயங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறதுலாம் நிறைய பேரில் திருமலையை என்னோட பிகாஸ் இட்ஸ் ஒரு பாட்டில் எந்த கிரியேட்டருக்குமே அவன் வந்து ஒரு படம் பண்ணும்போது அவனிலிருந்து சில மிக முக்கியமான குணாதிசயங்கள் அந்த கேரக்டரில் ஏறுறதை வந்து அவாய்ட் பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும். ஆனால் சொல்லான் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அது ஒரு படமாக தெரியுமே தவிர எனக்கு மட்டுமே அது என் தம்பியாக தெரியும். ஓகே. ஆமாம், எனக்கு எல்லாருமே நான் ஓரளவுக்கு என்னோட பழகணும், நான் கொஞ்சம் கோவக்காரன் அப்படின்வாங்க. நான் என்னோடய கோபம் வந்து 10% அப்படின்னா என் தம்பியோட கோபம் 100%. ஓ, கோபம் 100%னா பாசம் 200%. நைஸ். ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு ஒரு அழகான ஒரு தம்பி எனக்கு. அவனோட வாழ்க்கையை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு, அதாவது அது ஒரு ஒரு முரட்டுத்தனமான அன்புன்னு சொல்லலாமா அப்படின்னா, அதாவது எப்படி நான் அதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்லலாம். அவனுக்கு அதாவது எனக்கு அவன் மேலே இருந்தது பாசம், அவனுக்கு என் மேலே இருந்தது வெறி. ஓகே. எங்கள் அண்ணன் அவ்வளோ விளையாட்டு கிடையாது. ஒரு கடையில் போயிட்டு நின்று ஏதோ அப்போது சிகரெட் முடிச்சுட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன். அப்போது அந்த கடைக்காரர் கேட்குறாரு, என்னடா மோகன் என்ன பண்ணுறான் அப்படின்னு. அந்த ஏரியாவில் இருக்கு தெரிஞ்சவங்க இல்லையா, எங்கன்னா சினிமா டைரக்டர் ஆக போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ரொம்ப நக்கல். எப்படி டைரக்டர்னா இந்த பாரதராஜெல்லாம் இப்படி வச்சுப்பாங்களே, பேர் இப்படிலாம் போஸ் கொடுப்பாங்களே அந்த மாதிரியா அப்படின்னா, ஆமாம் ஏன் அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன கெட்ட சொல்லு ஆமாம் அப்படின்ட்டு ரொம்ப. அதாவது என்னையும் அவருக்கு சின்ன வயசுலேன்னு தெரியும். அந்த கடைக்காரர் என் வீட்டுக்கு ஒரு அந்த தெருவோட முனையில் தான் இருந்தார். ஆனால் அப்படின்ட்டு திரும்பி வேலையை பார்த்தாரு. அந்த திரும்பி வேலையை பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அந்த
அந்த பெட்டிக்கடை வாசலில் ஒரு 8-9 பாட்டிலில் இப்போலாம் கிடையாது, அப்போலாம் பாட்டிலில் பிஸ்கெட்டு, தேங்காய் பிஸ்கெட்டு, பருப்பி அப்படின்னு ஒன்று ஒன்றா இருக்கும். ஒவ்வொரு பாட்டிலையும் தூக்கி நடு ரோட்டில் போட்டு உடைக்கிறாங்க. ஓகே. கோவமாக தூக்கி போட்டு இப்படி உடைப்பாங்களா? அப்படி இல்லை, ரொம்ப கேஷுவலாக அப்படி போட்டு எங்கள் அண்ணன் டேரக்டராமா, எங்கள் அண்ணன் டேரக்டராமா, 12 பாட்டிலையும் நடு ரோட்டில் போட்டு உடைச்சான். ஓகே. இந்த ஏரியாவே ஒரு மாதிரி. அப்புறம் அங்கேருந்து 4 பேர் வீட்டுக்கு வந்து அப்பா ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டாங்க, டீச்சர் அம்மா பையன் தான். இப்படி பண்ணுறானோடனே ஏன்டா அப்படின்னு எல்லாரும் போய், இல்லை எங்கள் அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கிறான், இந்த ஆள் என்னமோ ரொம்ப சாதாரணமாக சொல்கிறான் அப்படி. இந்த அளவுக்கு வந்து அந்த அந்த இடத்துலனா நான் கிடையாது. பட் அப்படி ஒரு பாசக்காரனான ஒரு தம்பியோட ஒரு சின்ன லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் எடுத்துக்கிட்டு நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சுல்லானோட அந்த கரு வந்து இங்கேருந்து தான் வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக சார். இப்போது அந்த சுல்லான் ஸ்கிரிப்ட் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக மணிவண்ணன் சார் பற்றி இந்த இடத்துல பேசியே ஆகணும். அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்ட் ஆக்டர். ஸோ அவங்கக்கிட்ட போய் உங்கள் கேரக்டர் வந்து குப்பை வண்டி ஓட்டுற ஒரு டிரைவர் அப்படின்னு சொல்லும் போது சாரோட ரியாக்ஷன் என்ன மாதிரி இருந்துச்சு? எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியன் சினிமாவில் என்னோட காலத்தில் நாங்கள் பாரதிராஜ் சார், கேபி சார் அப்படின்னு ஒரு ஏரா இருக்குது இல்லைங்களா, இந்த 80ஸ்லேருந்து இருந்த ஒரு ஏரா இருக்குது. அதில் ரொம்ப வர்சட்டாலான ஒரு டைரக்டர் மணிவண்ணன் சார் மட்டுமே. ஓகே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சிலர் வந்து காதல் படம் எடுப்பாங்க, சிலர் சோஷியல் மெசேஜ் இருக்கிற படம் எடுப்பாங்க, சிலர் ஃபேண்டசி எடுப்பாங்க, சிலர் ஹியூமர் டச் பண்ணுவாங்க. சார் ஒருத்தர் தான், மணிவண்ணன் சார் ஒருத்தர் தான். அவர் தொடாத ஜான்ராவே கிடையாது. 100 நாள் ஒரு பெரிய ஹாரராக இருக்கும், முதல் வசந்தம் வேற ஒரு ஜானரில் இருக்கும், அமைதி படை அரசியலாக இருக்கும். ஸோ அப்படின்னு அவங்க கோபுரங்கள் சாதில்லை ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும். அலைகள் ஓவதில்லை அவங்களோட ஸ்கிரிப்ட் தான், ஆனால் அது ஒரு ரொமான்டிக் ஃபிலிமாக இருக்கும். ஓகே. ஸோ இப்படி ஒரு வர்சாட்டிலிட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு டிரெக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் அதில் எனக்கு தெரிஞ்சு A1 கேட்டகரியில் இருந்தவர் மணிவண்ணன் சார். இன்னொன்று மணிவண்ணன் சார்கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு இயல்பு, ஒரு மனிதனை ஒரு கண்ணோட கண் பார்க்குறது. யாரையும் அவர் அண்ணாந்து பார்த்தோம் நான் பார்த்ததில்லை, யாரையும் தாழ்ந்து என்னோட கீழே அப்படின்னு கேவலமாகவும் பார்த்ததில்ல. யாராக இருந்தாலும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு மனித நேயமும் ஒரு மக்கள் பண்பும் ஒரு நல்ல கம்யூனிஸ்டாக ஒரு ரொம்ப அற்புதமான மனிதன். அப்படின்னும் போது எனக்கு வந்து ஏன்னா நான் செல்வமணி சார்கிட்ட ஒர்க் பண்ணேன், அகேத் செல்வமணி சார்கிட்ட ஒர்க் பண்ணேன். என் டைரக்டருக்கு டைரக்டர் அவர். ஓகே. எங்கள் டைரக்டர் ஒர்க் பண்ண டைரக்டர் மணிவண்ணன் சார். ஸோ அவர் என் படத்தில் இருக்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி அவர்கிட்ட போய் நான் கேட்கும்போது ஒரே ஒரு சின்ன அத்தனை படம் பண்ணவர், அவ்வளோ சூப்பர் ஹிட் கொடுத்தவர் அப்படின்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு புது பையன் வந்து என்னை வந்து படா அப்படின்னு ரொம்ப அழகாக என்னை என்கரேஜ் பண்ணி, அவர் அந்த படத்தில் சொன்னார்ல மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஆதியில் இருந்தார். அதுக்கப்புறம் வந்து ஆன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் எப்போவுமே எனக்கு அவர் வந்து ஒரு தகப்பனாராக தான் அவர் எனக்கு எப்பவுமே இருந்தார். கண்டிப்பாக சார். கேட்கும் போதே சந்தோஷமாக இருக்குது. இப்போ நம்ம கூட இல்லை, பட் அந்த ஒர்க்கை பற்றி பேசும்போதே அந்த விஷயங்கள் ரொம்ப அப்படியே புரட்டி போட்டு பார்த்த மாதிரி இருக்குது, இந்த வருஷங்கள்லாம் போயிட்டு வந்த மாதிரி. கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பேசணுன்னா ஆதி. கண்டிப்பாக ஒரு அந்த விஜய் சாரோட ஒரு ஹிட் லிஸ்ட்டில் வந்து ஆதி கன்ஃபார்ம் ஒரு பிளேஸ் இருக்குது. பட் தெலுங்குல மிகப்பெரிய ஒரு ஹிட்டு, அந்த அளவுக்கு தமிழில் ஹிட் ஆகாததுக்கு ரீசன் என்ன? ஒன்றுமா ரீசன் ரொம்ப ஓப்பனாகவும் ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா, நமக்கு அதாவது வந்து ஜாப்பனீஸ் சைக்காலஜியில் சொல்லணும் அப்படின்னா ஈக்கிகை அப்படிம்பாங்க. ஒரு வாழ்க்கையில் வெற்றி இல்லை ஒரு உச்சம் ஒரு சிகரம் தொடணும்னா 3 விஷயங்கள் உங்களை வந்து 3 ஃபேக்டர் அது இருக்கும். ஒன்று உங்களுக்கு என்ன பிடிக்கும், இன்னொன்று உங்களுக்கு என்ன வரும். நமக்கு பிடிச்சது எல்லாமே நமக்கு வரும்ன்றது கிடையாது. எனக்கு இசை பிடிக்குமா இருக்கும், ஆனால் எனக்கு ஹார்மோனியம் வாசிக்க தெரியாது, சரியாக பண்ண தெரியாது. பட் எனக்கு இசை அவ்வளோ பிடிக்கும். ஸோ பிடித்தது வேறு, நமக்கு பண்ண முடிஞ்சது வேறு. இன்னொன்று பிடித்தது ஒன்று, உனக்கு என்ன வரும்ன்றது வேறு, உலகத்துக்கு என்ன தேவைப்படுதுன்றது ஒன்று, மக்களுக்கு. இந்த ஒரு 3 புள்ளிங்களும் வந்து ஒரு இணையும் போது தான், இந்த 3 ஃபேக்டராக இணையும் போது தான் ஒரு சூப்பர் சக்ஸஸ்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வருது. ஸோ ஆதி வந்து ஒரு ரீமேக் ஃபிலிமாக இருக்கும்போது இந்த படத்தை பார்க்கும்போது, ஒன்று எனக்கு அந்த படம் என் 3 படத்துலையுமே ரொம்ப கிராஃப்ட் வைஸ் ரொம்ப அழகான படம் எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான். பிகாஸ் ஐம் லேர்னிங். திருமலையில் வந்து ஒரு அறவை காடாக உள்ள வரேன்,
சுல்லானில் வந்து ஓரளவுக்கு தொழில் தெரிஞ்சு அந்த தொழிலை ஹேண்டில் பண்ணுறேன். ம். ஆதியில் தான் எது தப்பு எது சரின்னு எனக்குள்ள ஒரு பக்குவம் வருது. அந்த படத்தை பண்ணும்போது எனக்கு அதுலேருந்து ஒரு மிகப்பெரிய அந்த படம் வந்து வர்த்தக ரீதியாக அந்த இடத்த போய் சேரல அப்படின்னு இப்போ நீங்கள் ஒரு 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 18 வருஷம் கழிச்சு ஒரு கேள்வி கேட்குறீங்களா? அந்த கேள்விக்கான இடமாக இருந்தது ஒரே ஒரு நாள் 24 மணி நேரம் தான். அந்த வெற்றியை இங்கே இருக்க வேண்டிய வெற்றியை இங்கே ஆச்சு. என்ன ரீசன்? என்ன அப்படின்னா, உங்களுக்கு காலையில் 9 மணிக்கு டிக்கெட் புக் பண்ணி வர வேண்டிய படம் உங்களுக்கு மறுநாள் ஒரு நாள் தள்ளி வந்தது. ஓகே. ஒரு நாள் தள்ளி வந்தது. அதற்கு டெக்னிக்கலாக அன்றைக்கி முதல் நாள் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண இயலாமல் இருந்தது எங்களால். ஏன்னா அன்றைக்கி அந்த படத்தில் இன்றைக்கி அதை சொன்ன ஒரு எக்ஸ்கியூஸாக தெரியும், அது ஒரு சாக்காக கூட இருக்கும், ஆனால் அதுதான் நிஜம். அன்றைக்கி வந்து காம்படிஷனில் இருந்த நிறைய படங்களில் மிக முக்கியமான 2 படம் அஜித் சாரோட பரமசிவம் அப்படின்ற ஒரு படம் டிவா சார் டைரக்ட் பண்ணுறாங்க, ஆதி நான் டைரக்ட் பண்ணுறேன். ஆதி வந்து விஜய் சாரோட ஓன் ப்ரொடக்ஷன். ஓகே. ஒரு பக்கம் பரமசிவம், இன்னொரு பக்கம் ஆதி. இது 2 படமும் வர்றது இயற்கை தானே. இதே மாதிரி தானே திருமலை எப்போ வந்துச்சு, Of சொல்லான் அப்போ வந்துச்சு, அப்போ எனக்கு பிரச்சனை இல்லை. இதில் மட்டும் என்னடா பிரச்சனை அப்படின்னா, ஆதியோட மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் வித்யாசாகர், ஆதியோட எடிட்டர் ஒருத்தர், ஆதியோட லேபு பரமசிவத்தோட லேபு ப்ராசஸிங், இது எல்லாமே ஒரே மனிதர். அதாவது ஒரு படம் முடிச்சதுக்கப்புறம் 2 பேர்கிட்ட தான் சினிமா இருக்குமா, எடிட்டர்கிட்ட இருக்கும். எடிட்டிங் முடிச்சிருச்சுன்னா அது மியூசிக் டைரக்டர்கிட்ட போகும். ஓகே. ஸோ இந்த மிகப்பெரிய வர்த்தக ரீதியான காம்படிட்டிவாக இருக்கிற 2த்துக்குமே ஒரே டெக்னீஷியன். ஓகே. அதுக்கும் சுரேஷ் எடிட்டர், பரமசிவத்துக்கும் சுரேஷ் எடிட்டர். எனக்கும் வித்யாசாகர் சார் தான் மியூசிக், பரமசிவக்கும். அப்போது அவங்களுக்கான ஒர்க் ப்ரெஷர் இருக்குல்ல, 2 பேருமே சூப்பர் சக்ஸஸ் தானே போராடுறோம். ஆமாம். அப்படிங்கும்போது முடியல. ஓகே. 2 பேருமே ப்ரெஷர் பண்ணுறோம். 2 பேரையும் ஒரு கட்டத்தில் அவசரமாக ரீல்கள் வர 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 வித்யாசாரை ஒரு நாள் பரமசிவம் பார்க்கணும், 1/2 மணி நேரம் கழிச்சு அவர் ஆதி பார்க்கணும். எடிட்டிங் ரூமில் அந்த பக்கம் பி வாசர் உட்காந்துருப்பாரு, இந்த பக்கம் நான் உட்காந்துருப்பேன். 2 மிகப்பெரிய படங்கள் அன்றைக்கி உங்களுக்கு வர வேண்டிய படத்துக்கான எடிட்டர் ஒருத்தர். ஸோ அந்த ஒரு குழப்பம் இருக்குல்ல, அந்த கன்ஃபியூஷன் சொல்கிறத விட ஒர்க்லோட என்னதான் இருந்தாலும் மனுஷன் கண்டிப்பாக எடிட்டரும் இசையமைப்பாளர் அவங்களுக்கு அந்த ஓவர் ப்ரெஷரில் கடைசியில் அந்த எடிட்டிங் பண்ணும்போது நாளைக்கு ஸ்ட்ரைக்கிங் ஆர்டர் கொடுக்கணும். மலேசியாவுக்கு முன்னெல்லாம் ஒரு 5 நாள் முன்னாடியே பிரிண்ட் போவாங்க. அங்கே ஒரு மலேசியன் சென்சர்னு ஒன்று பண்ணுவாங்க, மலேசியன் சிங்கப்பூருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் படத்தை பார்க்கும்போது படம் டோட்டலாக நான் சிங்கில் இருந்தது. நான் சிங்கில் உங்களுக்கு எப்படி புரியும்னு தெரியல. நம்ம வந்து ஒரு பைக் வந்து இப்படி இடிக்குதுன்னா அடித்து 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் சத்தம் வருது. ஆடியோ ஒன்றாகும், விஷுவல் ஒன்றாகும். எடிட் பண்ணும்போது எங்கேயோ தவறு நடந்திருக்கு. அப்படிங்கும்போது நான் படம் டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது நான் சிங்கில் இருந்தது. ஓகே. ஆனால் படத்தை இன்றைக்கி ராத்திரி வந்து ஓவர்சீஸ்க்கு நான் படம் கொடுத்தாகணும், கொடுத்தா தான் அங்கே போய் சென்சார் பண்ண முடியும். ஆனால் எனக்கு உடன்பாடு இல்லை. மிகப்பெரிய வியாபாரத்தில் இருந்த ஒரு படம் ஒரு நாள் கலெக்ஷன் இன்னைக்கு போகலன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு, தமிழ்நாடு மட்டுமில்லை, சிங்கப்பூர், மலேசியா, துபாய் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒரு நாள் கலெக்ஷன்றது ஒரு பெரிய அட்லீஸ்ட் ஸ்டக் ஆயிரும். கண்டிப்பாக எல்லாருமே ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. பொங்கல் நீங்கள் தேட்டருக்கு போகும்போது படம் வரலன்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் பசி எடுக்கும்போது சோறு போடுறது தான் முக்கியம். அதுக்கப்புறம் 2 டீயை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ அழகான சாப்பாடு இப்போ நான் பிரித்து வைக்கிறேன்னா போதுமா நான் சாப்பிட்டேன் அப்படிம்பீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்து அந்த டைமில் வந்தது. ஸோ அப்போது அந்த படத்தை வந்து எங்களால் அன்னைக்கு ரிலீஸ் பண்ண முடியல. எக்ஸாக்டாக ஒரு 14 மணி நேரம் கழித்து மறுநாள் தான் எங்களால் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த ஒரு சின்ன இம்பேக்ட் இருக்கு இல்லையா, அந்த கிரியேட்டட ஒரு சின்ன அந்த சக்ஸஸ் ரேட்டை அது கம்மி பண்ணுச்சு. ஸோ அந்த ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். பிகாஸ் ஆஃப் ஸோ மெனி கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் டிலே ஆனது கூட ஒன் ஆஃப் த ரீசன். கன்ஃபியூஷன் சொல்ல முடியாது, சூழ்நிலைமா. நோ ஒன் இஸ் இன் கன்ஃபியூஷன். அது ப்ரொடியூசர்லேருந்து நான்லேருந்து யாருமே கன்ஃபியூஷன். இப்போ இருக்கிற மாதிரி டிஜிட்டல் ஏரா கிடையாது, எல்லாமே ஃபில்ம் ஏரா. ஆமாம். ஃபில்மில் பண்ணணும். ஒரு விஷயத்தை திருப்பியும் நீங்கள் எடிட் பண்ணணும்னா இன்னைக்கு மாதிரி பண்ண முடியாது. கண்டிப்பாக. ஸோ எல்லாத்தையும் பேரலல் பண்ணணும், திருப்பி ரீசிங் பண்ணணும், ஒரு பெரிய ப்ராசஸ். அதுவும் முக்கியமான 2 படங்களில் அந்த ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். கண்டிப்பாக சார். ஸோ உங்களோட படங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காமெடி ஜேர்னல் அப்படின்னாவே ஒரு ஸ்பெஷல் மார்க் இருக்குன்னு சொல்லலாம்.
விவேக் சாரோட காமெடி கண்டிப்பாக இந்த இடத்துல பேசியே ஆகணும். இப்போ வரைக்கும் அந்த டேக் டைவர்ஷன் அப்புறம் இந்த லட்டு காமெடி இதெல்லாம் வந்து சொல்லும்போது யாராக இருந்தாலும் மறக்கவே முடியாது. ஸோ உங்கள் படங்களில் காமெடி ஜெர்னல் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க? உண்மையை 2 கையும் தூக்கி ஒத்துக்கணும்னா எனக்கு காமெடி கொஞ்சம் கூட வராது. ஓகே. எனக்கு காமெடியை ரசிக்கவே தெரியல. எனக்கு நம்ம மொத்தமாக அடிக்கடி எமோஷன் இந்த ஏரியாவில் தான் இருந்துட்டு இருந்தோம். காமெடி வந்து பண்ணும்போது அதுக்கு மொத்த முழு காரணம் விவேக் சாரை தான் செய்யணும். டோட்டலாகவே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பாரு. சும்மா மறைக்க வேண்டியதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. சார் இந்த படத்தில் ஒரு ட்ராக் பண்ணுறோம், ஸோ இந்த போர்ஷன் 5 நாள் நீங்கள் பண்ணீங்கன்னு ஒரு செல் முருகன் ஒருத்தர் இருப்பார், அவருடைய இருப்பார். ஸோ அந்த அவரும் சேர்ந்து அவங்களுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். ஓகே. ஹியூமரை பண்ணுறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும். அவங்க சேர்ந்து பண்ணதான் எடுத்தது நானே தவிர அந்த கண்டென்ட்டுக்கும் அதுக்கான எல்லா காரணமும் திரு விவேக் அவர்களையும் மிஸ்டர் முருகன் அவர்களையும் தான் அதை சேரும். ஓகே. உண்மையாகவே அதை ஒத்துக்கணும். அந்த படத்தில் அந்த அவங்களோட ஹியூமர் வந்து அவ்வளோ பெருசாக ஒர்க் அவுட் ஆனது காரணம் த டோட்டல் கிரெடிட் கோஸ் டு சார் அண்ட் அவங்களோட டீம் தான். கண்டிப்பாக சார். அந்த அந்த லட்டு காமெடியுமே வந்து சாரோட ஓன் ஸ்கிரிப்ட் தானா? இல்லைம்மா, அதான் நான் சொல்றேன். எனக்கு வந்து நான் ஒரு உமனாமிச்சு, எனக்கு சிரிப்பு பேச வராது. ஓகே. அடி சொன்னீங்கன்னா அடிப்பேன், சிரிக்க சிரிக்க வராது. ஸோ அதனால வந்து அந்த 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 போர்ஷன் எல்லாமே சரி, எல்லாமே அவர் பண்ணதான். இன்ஃபேக்ட் திருமலையிலுமே அவர் பண்ணியிருப்பார். ஸோ அது எல்லாமே அவர் பண்ணதான். எஸ் சார். கண்டிப்பாக இப்போ கிட்டத்தட்ட ஒரு 22 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. விவேக் சார் இல்லாத ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கு? தமிழ் இண்டஸ்ட்ரியை விடுங்கம்மா, தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு விவேக் இல்லை, நாளைக்கு வந்து சூரி வருவார். சூரி இல்லைனா இந்த அந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னொரு ஹியூமர் பண்ணுறதுக்கான கோடி பேர் சந்தானம் வந்தார். இந்த மாதிரி கலைஞர்கள் 1000 பேர் வருவாங்க. ஆனால் நல்ல மனிதன் வருவானா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு சொசைட்டியில் ஒரு சோஷியல் காசோட சினிமாவுக்கு வந்து காசு சம்பாரிச்சுப்பாங்களா, கட்டணும், வாசலில் நாய் வைக்கணும், கூர்கா வைக்கணும், BMW கார் வாங்கணும் அப்படின்றதுக்கு இங்கே 1000 பேர் வரலாம். ஆனால் மரம் நடுறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க? இயற்கையில் வந்து அப்படின்றதுக்கு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார் வருவாங்க அப்படின்போது விவேக் சார் மிகப்பெரிய கலைஞர், ஒரு அற்புதமான நகைச்சுவை அப்படின்னு எல்லாத்தையும் தாண்டி ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிள் மிக்க நிறைந்த ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்ட்டு தான். ஏன்னா இதை ரமணா தான் சொல்லணுன்றதில்ல, அப்துல் கலாம் ஐயா எவ்வளோ உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் நம்ம மனசில் இருக்காங்கன்னா, அந்த கலாம் ஐயாவோட மனசில் இடம் முடிச்சவர்ன்றவங்க வந்து அவர் காமெடின்றதுக்காகலாம் இடம் முடிக்கல, மனித நேயம்காக தான். கண்டிப்பாக சார். கண்டிப்பாக. ஸோ நான் மட்டும் இல்லை, பிகாஸ் பீங் கேபி சாரோட யூனிட்லேருந்து வந்ததுனால அவனுமே கேபி சாரோட ப்ராடக்ட்னால ஒரு பர்சனல் ரேப்பாக இருக்கும் எப்போவுமே எங்களுக்கு. செட்லையும் ஃபன்னாக தான் இருப்பாரா? எப்போவுமே. ஓகே. எப்போவுமே அதாவது என்ன சொல்கிறது, ஹியூமர் பண்ணுறதை தாண்டி ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல மனிதரை இழந்துட்டோம் அப்படின்ற வருத்தம் இருக்குது. கண்டிப்பாக சார். இப்போ வரைக்கும் அவரை மாதிரி ஒரு பர்சன் வந்து நம்ம பார்க்குறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் காமெடியோடு சேர்த்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியையும் அவரோட மெசேஜில் கொடுக்கறது அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ வரைக்கும் யாருமே இல்லை. சின்ன கலைவாணர் அப்படிங்கிற அந்த டைட்டில் அவருக்கு வந்து ரொம்ப பொருத்தமாக போகணும். அஃப்கோர்ஸ் சார். அண்ட் இப்போ பிரகாஷ் சார் பற்றி பேசி ஆகணும். பிரகாஷ் ராஜ் சார், நீங்கள் ஏடியாக இருக்கும்போதுலேருந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவர், உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய பாண்டிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ உங்களுக்கும் பிரகாஷ் ராஜ் சாருக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி? ரமணாக்கு மட்டும் கூட இல்லை, அதாவது எனக்கு ஒரு கூட பிறக்காத சகோதரன் தான் சொல்லணும் பிரகாஷ். எனக்கு மட்டும் இல்லை, அந்த காலகட்டத்திலேயே ஏன் இன்னைக்கும் கூட சினிமாவில் ஏதாவது ஒன்றை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நடிகனாக இருக்கலாம், உதவி இயக்குனராக இருக்கலாம், இல்லை எந்த துறை சார்ந்தவனாக கூட இருக்கலாம். அப்படிப்பட்டவங்க பிரகாஷோட கண்ணில் போட்டுட்டா அவங்கள வாடாமல் பார்த்துப்பாரு. ஓ, ஓகே. அது ரொம்ப முக்கியமாக சினிமாவில். உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் எப்போ அதை ப்ரூவ் பண்ணுவீங்க, ப்ரூவ் பண்ணி வெற்றி உங்ககிட்ட எப்போ வரும் அப்படிங்கிறலாம் யாருக்குமே தெரியாது. அது வரைக்கும் அந்த செடியை வாடாமல் பார்த்துக்கிற ஒரு வேலை இருக்குல்ல, 3 வேளை சாப்பிட்ணும், 12 இடத்துக்கு போகணும், ட்ரை பண்ணணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், உன்னை பார்த்துக்கணும், 4 படம் பார்க்கணும், செலவுக்கு காசு வேணும், இது எல்லாமே இருக்கும்ல. எல்லாருமே வேலை செய்கிறாங்க, பண்ணுறாங்க. அதை தாண்டி ஒரு தாயுள்ளத்தோடு பார்த்துக்கிற ஒரு மனிதன். ஓகே. எனக்கு பிரகாஷ் வந்து ஒரு ஜீன்ஸும் ஷர்ட்டும் போட்டு ஒரு அம்மானே சொல்லலாம். ஓகே ஓகே. ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருப்பார். ஃப்ரெண்ட்ஷிப்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் வேல்யூ பண்ணக்கூடிய சொல்கிறது இல்லைம்மா. அதை வந்து அவர் வந்து யாருக்கும் செய்கிற மாதிரி இது வரைக்குமே நினச்சதில்லை. அது அவருக்கு செய்கிற மாதிரி, இந்த சினிமாவுக்கு செய்கிற மாதிரி
அந்த கலைக்கு செய்கிற மாதிரி. இது எதுவும் நான் மிகைப்படுத்துதலாக இருக்கணும்னு தோணுச்சுன்னா கூட அதை மறுக்க முடியாது. ஏன்னா அதுதான் நிஜம். ஏன்னா எத்தனையோ இன்னைக்கு ஹிட்டான என்ன மாதிரி, தரணி மாதிரி, ராதாமோகன் மாதிரி ஆட்களை தான் உங்களுக்குலாம் தெரியுது. ஆனால் அப்படி இன்னைக்கு இண்டஸ்ட்ரிக்குள்ளே வராத ஆயிரம் உதவி இயக்குனர்கள் வந்து பிரகாஷால் இருந்தாங்க. ஸோ அப்படி வந்து பிரகாஷ் வந்து ஒரு உதவி இயக்குனருக்கோ எனக்கோ ராதாக்கோ இதை நாங்களாம் இப்படி சொல்லணும், அவங்களாம் அப்படி வருவாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அது அவங்க கூட இருந்த அவருக்கு செஞ்சுக்கிற ஒரு விஷயமாக தான் அவர் எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருந்தார். குறிப்பாக நாங்கள் ஒரு 5 பேர் ரொம்ப க்ளோஸாகவே இருந்தோம். ஓகே. நான், ராதாமோகன், தரணி, விஜயன், திருப்பதி சாமின்னு எங்களோட நண்பன். ஓகே. ஒரு ஜேர்னலிஸ்டாக இருந்து நரசிம்மான்னு ஒரு படம் கேப்டன் வச்சு பண்ணான். இப்போ ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவனை நாங்கள் இழந்துட்டோம். ஸோ அந்த மாதிரி எல்லாரையுமே வந்து ஆரம்ப காலத்தில் இது வந்து பேர் தெரிந்த மட்டுமல்ல, இது பேர் தெரியாமல் எத்தனையோ பேருக்கு பிரகாஷ் இன்னி வரைக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கார். ஸோ அவருடைய அந்த ஒரு உதவிகளாக இருக்கட்டும், அவர் பண்ண அந்த வேல்யூ, அதாவது ஒரு பர்சனுக்கு கொடுக்கக்கூடிய வேல்யூவாக இருக்கட்டும், இன்ன வரைக்கும் அதாவது பிரகாஷ் செஞ்ச உதவிகள் அது எனக்காக இருக்கட்டும் யாருக்காக இருக்கட்டும், அதை என்ன மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தா அது உதவியாகவே நான் பார்க்கலாமா. இப்போ நீங்கள் படிக்கிற ஒரு புக் வாங்கினீங்கன்னா அதுக்கு அட்டை போடுவீங்கல்ல, அந்த புக்கு கிழிஞ்சிடாம நான் அது மூலம் மடங்கிடாமல் இது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நோட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. அப்படி ஒவ்வொரு உதவி இயக்குனர்களையும் பிரகாஷ் பார்த்துப்பாரு. வாவ் சார், சிம்பிளாக அழகாக சொல்லிட்டீங்க. ரொம்ப அழகாக அட்டை போட்டு பத்திரமா அவனோட மூலம் மடங்கிடாம, அவன் கசங்கிடாம, அவன் இந்த திரைப்பட உலகத்துக்கு பயன்படுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பிரகாஷ் பண்ணுவார். ஓகே, நைஸ், சிம்பிளாக அழகாக வேற சொல்லிட்டீங்க. அண்ட் பேக் டு ஒர்க் அப்படின்னு நம்ம பேசும்போது அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட்டு, அடுத்தடுத்த படங்கள் கொடுத்துட்டு இருந்த ரமணா சார் திடீர்னு இல்லை, காணோம். ஏன் அந்த கேப்? எல்லா நாளும் பௌர்ணமியாக இருக்க முடியாது இல்லைம்மா, காலம் தான். 1, 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆதியை முடிச்சுட்டு அடுத்து நான் திரு நாசர் அவர்கள் ப்ரொடக்ஷனில் என்னோட உதவியாளர் ராஜசேகர் அப்படின்றவர் வந்து குதிரைன்னு ஒரு படம் இயக்குனார். அந்த படத்துக்கு கதாநாயகனாக அங்கே ஓகே அந்த படத்தில் நடித்தேன். ஆக்சுவலாக எனக்கு நடிக்கிற ஐடியா கிடையாது, என்னை யாரோ கொண்டு வந்து நடிக்க வச்சாங்க அப்படிலாம் கிடையாது. எல்லா இயக்குனருக்கும் நடிப்பார். ஓகே. நாசர் சார் வந்து அவர்கிட்ட நான் படம் பண்ணுறதுக்கு தான் நான் ஒரு கதை சொல்கிறதுக்காக அவர் நான் போனேன். அடுத்து நம்ம ஒரு படம் பண்ணலாம், ஏன்னா ஆதியில் அவர் வந்து என்னோட ஒர்க் பண்ணார். ஆமாம், ஒரு முக்கியமான ரோல் பண்ணார். திருஷாக்கு சித்தப்பா கேரக்டர் பண்ணினார். ஸோ அந்த பழக்கத்தில் வந்து அந்த படம் முடிச்சுட்டு நம்ம ஒரு படம் ஆரம்பிக்கலாம், நான் தயாரிக்கிறேன், நீ டைரக்ட் பண்ண அப்படின்னு தான் அந்த அந்த ஆரம்பம் ஆரம்பிச்சு. அப்போ வந்து ஒரு வாட்டி அப்போ அவர் எம்டன் மகன் வந்து படம் காரைக்குடி பண்ணிட்டு இருக்கும்போது நானும் கமீலா மேடமும் காரைக்குடி போயிட்டு அன்றைக்கி நைட்டு உட்காந்தா ஒரு ரூமில் நான் ஒரு கதை சொல்கிறேன். கதை சொன்னோன்னே கதையை விட்டுட்டு வா அப்படி போகணும் அப்படின்னு போக ஆரம்பிச்சேன். ஓகே. போயிட்டு இது கதை ஓகே, நீ நடிக்கிறியா அப்படின்னாரு. சார் நான் வந்து டைரக்ட் பண்ணுறது. ஏன் சார் அன்றைக்கி இல்லை, நீ நடிக்கிற, நான் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறேன், நீ நல்ல நடிகண்டா, ஸோ நீ நடிக்கிறேன்னா ஒரு படம் தயாரிக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ மேடமும் கமீலா மேடமும் என்கரேஜ் பண்ணாங்க, நடிகிறோம்னா அப்படின்ட்டு. உள்ளுக்குள்ளே நடிக்க வரும்ன்றது எனக்கு தெரியும், ஆனால் பெரிய நடிகனான்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு கதையை ஒரு கேரக்டரை ஒரு நடிகர்கிட்ட உங்களுக்கு அந்த ஆசை இருந்ததா நடிகனா? ஆசை கிடையாதுமா. எனக்கு இப்போ வரைக்கும் சொல்கிறேன், என்னால் நடிக்க முடியும்னு எனக்கு தெரியும், நடிக்க வரும்னு தெரியும், முடியுன்றதை விட நடிக்க வரும்ன்றது எனக்கு தெரியும். ஆனால் டைரக்ட் பண்ணுறது தான் என்னோட பேஷன். ஐ மோர் கம்ஃபர்டபுள் பிஹைண்ட் கேமரா. பிஹைண்ட் த கேமரா இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயம் எதுவுமே கிடையாது. அப்படின்னு நடிக்கிறதும் வந்து அதுக்கு இணையான ஒரு ஒரு ஸ்கில் தான் வைங்களேன். பட் அப்போது அந்த படம் பண்ணோம். இந்த டைம் எனக்கு தொண்டையில் வாய்ஸ் பிரச்சனை வந்து என்னோட குரல் மாற ஆரம்பிச்சது. ஐ யூஸ் டு ஸ்மோக் அ லாட். ஓகே. லாரிங்ஸில் வந்து கேன்சர் அப்படின்னு திடீர்னு ஒரு ஆள் 3 ஆண்டுகள் ஒரே ஒரு வார்த்தையோட நான் பேசல. பேச முடியலையா இல்லை? ஓகே. அந்த சர்ஜரியில் இப்போ இந்த தொண்டையில் கை வச்சு நான் பேசுகிறேன் இல்லையா, இதை நான் எடுத்துட்டேன்னா மியூட், என்னால் பேச முடியாது. வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சை கொடுத்தது. அன்னிலேருந்து இன்ன வரைக்கும் என் குடும்பம் இருக்கட்டும், என்னோட நண்பர் கூட்டம் மிக அற்புதமாக என் கூட வந்து நினைச்சு.
வாவ். என்னை கீழே விழாம இன்னைக்கு வரைக்கும் நீ வருவடா, திருப்பி வருவ, நான் கூட நிற்கிறேன். அந்த கை கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் ஒவ்வொரு இடத்துலையும் என் லைஃப்ல நான் தப்பான மனுஷங்களே பார்க்கலாமா? நீங்க என்னைக்காவது ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா, ஒருவேளை இந்த ஸ்மோக்கிங் நம்ம விட்டுருந்தா நம்ம இன்னும் மிகப்பெரிய இடத்துக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு ரியலைஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு 2010 ரமணா அண்ணா ஒரு நண்பர்கள் மீனாட்சியெல்லாம் இருக்காங்க தெரியும், பயங்கர திமிரணும். ஓ. திமுறனா அப்படி இப்படி திமுறலாம் கிடையாது. ம். இந்த சிகரெட்டுனால ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்கல்ல, கேன்சர் வந்தது வந்து இது எப்படி எடுத்துப்பாங்களான்னு தெரியாத மக்கள், இதனால எனக்கு பட்டதை சொல்கிறேன், அது ஒரு வரம்மா எனக்கு. கேன்சர் வரோன்னு சொல்றீங்களா? உண்மைதான். ஆனால் வாழ்க்கை ஒன்றும், அதாவது நிஜம் காலமும் முன்னாடி பலான்னு ஒரு அறையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் எல்லாருக்கும் அறையும், அதுதான் முக்கியம். அந்த அறையை உணர்ந்துட்டீங்க நீங்கள், அடடா இது இல்லை வாழ்க்கை அப்படின்னு காலம் உங்களை, சூழல் உங்களை திருப்பி இன்னொரு பக்கம் பார்க்க வைக்கும். இதுதான் ரமணா, இப்போ உன்னை எவனுமே பார்க்க மாட்டான், நீ அப்படி பேசுவல்ல, அப்படி கதை சொல்லுவல்ல, இப்போ ஒரு வார்த்தை பேசி பார்க்கலாம் அப்படின்னு வாழ்க்கை உங்களை சேலஞ்ச் பண்ணும். 3 வருஷம் தேம்பி எழுதிருக்கேன். இந்த வீட்டில் இருக்கிற அத்தனையும் தூக்கி போட்டு உடச்சிருக்கேன். எனக்கு தடிக்கிடுச்சு என் கால், என் கண் சரியான பார்வையில் இல்லை, எனக்கு விஷன் இல்லை அப்படின்னு தட்டிட்டு உதறிட்டுக்கிட்டு சட்டையை அங்கேருந்து எழுத முடியும். கீழே வந்து அவனை விழவே இல்லை, நான் என்ன பண்ண முடியும், பட்டு அங்கே தான் தூங்கணும். கண்டிப்பா சார். அங்கேருந்து ஒரு வாழ்க்கையை நான் பார்க்க ஆரம்பிச்சல. கடந்த 2010 இன்னைக்கு இந்த 14 வருடம் ராமருக்காக வனவாசத்துக்கு போன மாதிரி நான் இந்த ஒரு வாழ்க்கையை பார்த்தேன்ல. இப்போ ரமணா இருக்கான்ல, இவன் அவனை பார்த்து சிரிக்கிறான், அடடா ஓவரா அண்ணியே. இதுதான் வாழ்க்கை. இது நிஜம். லைஃப்ல என்னெல்லாம் நடக்கும், அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எந்த ஒரு யதார்த்தமுமே இல்லாமல் பயங்கரமாக ஒரு டிவைனான ஒரு டாக்குன்னு சொல்லலாம். உங்கள் கூட இந்த ஒரு ஷோ, அதாவது ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றிம்மா. குமுதம் நிறுவனத்துக்கும், குமுதம் வந்து என்னோட பள்ளி காலங்கள்லேருந்து எங்கள் வீட்டில் வந்த பத்திரிகையில் குமுதமும் ஒன்று. ஏன்னா ஒரு ஸ்கூல் சம்மந்தப்பட்ட அம்மா இருந்தாங்க அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் எப்பவுமே படிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து குமுதம் இதழில் வாசித்து வளர்ந்த நிறைய குழந்தைங்கள நானும் வந்தேன். இன்றைக்கி இப்படி மீண்டும் ஒரு வாய்ப்பை குமுதம் தொலைக்காட்சி மூலமாக மக்களை சந்திக்க நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.